உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃப்யூச்சர் எதிர்பார்க்குறீங்க? அவங்க நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். நம்ம என்ன இருந்தாலும் ஹெல்த் இருந்தால் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஹெல்த் மட்டும் இருந்தால். அந்த ஹெல்த்துக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். மண்ணை கெடுக்காமல் இருக்கிறது, காற்றை கெடுக்காமல் இருக்கிறது, தண்ணியை கெடுக்காமல் இருக்கிறது, இவ்வளோ பண்ணால் போதும், ஹெல்த் நல்லாயிருக்கும். இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது தான் அதுக்கு ஒரு நல்ல வழின்னு எனக்கு தோன்றுறது. வெறும் இயற்கை விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இப்போது இது என்னென்னா சஸ்டெயினபிள் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். இருக்கிற ரிசோர்ஸ் என்னென்ன இருக்கோ நம்மக்கிட்ட, மண் இருக்கிற குவாலிட்டி, இதை இன்றும் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதுக்கு எடுத்துக்கூடாது. இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டும் கூட அதை காப்பாற்றிக்கிட்டே வர்றது தான் சஸ்டெயினபிள் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சஸ்டெயினபிள் ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் வரணும். ஆக்சுவலாக சிட்டிக்காரங்க ரொம்பவே கெடுத்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே தண்ணி பொல்யூட் பண்ணிட்டோம், விவசாயிங்க தான் பொல்யூட் பண்ணிட்டாங்க, சாப்பாடு பொல்யூட் பண்ணிட்டாங்க, பண்ண வச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. என்னது நாம தான் சொல்கிறது அவனுக்கு, நமக்கு இது என்ன தேவையோ அதை தான் நீ வளர்க்கணும், இதுதான் மார்க்கெட்டுன்னு நம்ம தான் சொல்கிறது. அவன் வளர்க்குறத நம்ம வாங்க மாட்டோம், ஏன்னா அது லோக்கல் இல்லை, அது நமக்கு பிடிக்காது, நமக்கு குளோபல் தான் வேணும்னு சொல்லி நம்ம தான் அவனுக்கு சொல்லுவோம். அது இங்கே வளராது, அவன் எல்லாத்தையும் போடணும், அதையும் விஷயத்த நம்மளே போட வச்சு நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் க்ளீனிங்கு போகலாம் வச்சு நம்ம தேய்ச்சிட்டு இருந்த எவ்வளோ நாள் நமக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போது அந்த சோப்புக்குள்ளே அதுவும் இருக்குதுன்னு சொல்லி சோப்பே வென் யூ ஸ்க்ராச் ஒரு மெட்டல் சர்ஃபெல்லாம் உங்களுக்கு சோப்பு போய் உட்காந்துருக்கும். அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் விச் வில் கில் யுவர் கட் பாக்டீரியா. உங்கள் வயிற்றுக்குள்ளேயே தூக்கி போடணுமா, அதை யூஸ் பண்ணிக்கணுமா டிசைட் பண்ணுறது கட் பாக்டீரியா. அதையே கொன்று போட்டுரும். பசங்களுக்கு வாய்க்குள்ளே வைக்கிறதுக்கு, கடிக்கிறதுக்காக டீ தரணும், பல் வரும்போது கடிக்கிறதுக்காக. அதுவும் இப்போ பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. முன்னாடி எல்லாம் அந்த வேப்பிலை மரம் அதிலெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, நல்லது பல்லுக்குன்னு சொல்லி. பிளாஸ்டிக் இல்லாத இடமே இல்லை இன்றைக்கி. அவ்வளோ கேட்பாங்க, நான் பிடிச்சிக்கிட்டு போகிறேன், தண்ணி இருக்கான்னு சொல்லி. இல்லை சார், இந்த தண்ணி தான் இருக்குது நம்மக்கிட்ட. இயற்கையோட வழிக்கு நம்ம திரும்பி வந்தால் தான் இதை நிறுத்த முடியும். நீங்கள் இயற்கை வழிக்கு வரும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க நீங்கள். எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் நடந்தது. தட்ஸ் வாட், அதுதான் இருக்கும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம்.